students, welcome back to my channel. நாம இப்ப பார்க்க போறது வந்து மீடியனை பத்தி பார்க்க போறோம். மீன் அண்ட் மீடியன் இது ரெண்டுத்துக்குமே குழந்தைங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிப்பாங்க. ஸோ அந்த ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மீன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். மீன் இஸ் நத்திங் பட் ஆவரேஜ். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போறது மீடியன். மீடியன் அப்படின்னா என்னன்னா சென்டர் பார்ட். இது வந்து நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரோட்ல நம்ம போறோம், லெஃப்ட் சைடு ரோடு ரைட் சைடு ரோடு இருக்கும், நடுவுல ஒரு மீடியன் இருக்கும். அந்த ரோட பிரிக்கிறதுக்கான ஒரு சென்டர் பாயிண்ட், அதுதான் அந்த சென்டர் பார்ட் இஸ் கால்ட் as மீடியன். இப்போ மீடியன் யூசுவலா சம்ஸ்ல எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி ரேண்டம் நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் 70, 74, 34, 24, 54, 54, அப்புறமா சே 78, 90, 88. இப்போ எத்தனை நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் நான்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி தான் யூஸ்வலா இருக்கும் மீடியனோட ஸ்டார்டிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாம். இப்போ வந்து நம்ம 8 ஐட்டம்ஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இஸ் 8, கரெக்டா? அதுதான் நாங்கள் சொல்ல வர்றது. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இஸ் 8 ஹியர். மீடியன்ல முக்கியமான நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டு ஃபார்முலாஸ் இருக்கு. ஒன்று வந்து ஆட் நம்பர்ஸ்க்கான ஃபார்முலா, ஈவன் நம்பர்ஸ்க்கான ஃபார்முலா. அதாவது டேர்ம்ஸ் ஆட் நம்பரா இருந்தா என்ன ஃபார்முலா, டேர்ம்ஸ் ஈவன் நம்பரா இருந்தா என்ன ஃபார்முலா. ஆட் நம்பரா இருந்தா என்ன ஃபார்முலா? n plus 1 by 2. அதுவே ஈவன் நம்பரா இருந்தா வெறும் n by 2. நீங்க இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா மீடியன் போடுறது ரொம்ப ஈஸி. So first n plus 1 by 2 is for odd number of items, that is odd number of terms. Even number of terms க்கு n by 2 அவ்வளவுதான். Before applying this formula நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா யூசுவலா கிட்ஸ் பண்ற மேஜர் மிஸ்டேக் என்னன்னா அதாவது லைக் நம்ம வந்து ப்ரொசீட் ஃபார்முலாவே எடுத்த உடனே போட்டுருவாங்க. மீடியன்ல அப்படி போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா we have to arrange them in ascending order. Given numbers முதல்ல ascending orderல arrange பண்ணணும். Ascending order is nothing but small numberல இருந்து big numberக்கு நம்ம we have to arrange. Small to big we have to arrange the given numbers. Okay? So 70, 74 னா first number என்னவா இருக்கும்? 24. இது முடிச்சிட்டோம். So 34 அடுத்து. இது முடிச்சிட்டோம். Next 54. இதுவும் முடிச்சிட்டோம். Next 70. இதுவும் முடிச்சிட்டோம். 74 அடுத்தது 78, அடுத்தது 88, அடுத்தது 90. நான் யூசுவலா வந்து என்னோட பிராக்டிஸ் எப்படின்னா நான் எந்த நம்பரை எடுத்து எழுதுறேனோ அந்த நம்பரை கிராஸ் பண்ணிப்பேன் so that I will not miss any of the numbers in the series. ஓகே, சோ இப்போ நான் இத அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிட்டேன். மொத்தம் 8 வந்துச்சு, அதையும் செக் பண்ணிக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8. இங்க 8 இருந்தது, அந்த 8 நான் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன். இப்போ coming to the formula part. Now it is odd number of terms இல்ல even number of terms. இது வந்து even number of terms. ஏன் எனக்கு number of terms 8 இருக்கு. So n is nothing but 8 by 2. அத ரெண்டா பிரிக்கிறேன். அப்ப என்ன வரும்? 4. Fourth term is my என்னோட ஆன்சர் 4 கிடையாது. என்னோட fourth term தான் ஆன்சர். What is my fourth term here? The fourth term is 1 2 3 4. 70 is the mid part. So median is nothing but 70. So இப்போ நம்மளோட மீடியன் வந்து 70 னு கண்டுபிடிச்சிருக்கோம். என்னோட ஆன்சர் 4th term தானே தவிர 4 கிடையாது. கிட்ஸ் நீங்க இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் and நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மீடியனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ். ஒன்னு வந்து அரேஞ்சிங் த நம்பர்ஸ், செகண்ட் வந்து ஃபைண்டிங் தி கரெக்ட் ஃபார்முலா. ஓகே, thank you kids. உங்களுக்கு இந்த மீடியனோட இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். See you again. Bye.